வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செவர்லெட் பீட் காருக்கு சென்ட்ரல் லாக்கிங் வேலை செய்யலை. அதாவது சைடில் வர டோரில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங், ரிமோட் லாக்கை வந்து சுத்தமாக வேலை செய்யலை. அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம் பாருங்கள். நான் கீ போட்டுட்டேன். எந்த டோரில் கீ போடுறனோ அந்த டோர் மட்டும் தான் வேலை செய்யுது, மற்ற எந்த டோர்லையுமே வேலை செய்யலை. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு ஒரு இது லாக் பண்ணால் 4 இது லாக் ஆகும், ஒரு இது ஓப்பன் பண்ணால் 4 இது ஓப்பன் ஆகிக்கும். அது எதனால் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டோர் பேனலில் வந்து பிரிச்சுட்டேன். உள்ள லாக் எது எடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். அந்த லாக் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இந்த ரிமோட் லாக் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மோட்ரு இருக்கும். அந்த மோட்டரில் இருக்க லாக் எடுத்துகிட்டு வராது. உங்கள் சின்னதாக ஒரு கவருக்கு இதை பெருசாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டு வந்து பேட்டரிக்கிட்ட எதுவும் ஒயர் எதுவும் கட்டாயிருக்கான்னு அது பார்த்துக்கலாம். ஒயருங்க எதுவும் கட்டான மாதிரி தெரியல. கட்டான நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஒர்க் ஆகிட்டு இருந்த டோர் தான் சென்ட்ரல் லாக்கிங். திடீர்னு தான் வேலை செய்யாமல் போயிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃப்ரண்டில் போய்க்கலாம். ஃப்ரண்டில் இங்கே பேனல் கவரும், அதை பிரிச்சுட்டேன். அப்புறம் சாக்கெட்டு வரும், சாக்கெட்டையும் பிரிச்சுட்டேன். இங்கே ஒயர் எதுவும் டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்தேன். இங்கே ஒயர் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. அப்புறம் இப்போ பெரும்பாலும் அதிகமான இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு டோர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு டிரைவர் சீட்கிட்ட இங்கே தான் ஒயர் கட் ஆகிருக்கும். ஆனால் இந்த வண்டியில் அங்கேயும் ஒயர் கட் ஆகலை. இப்போ வேறு எதுவும் மேலே எதுவும் சின்ன ஒயர் போகும் டோருக்கு வர்றது, அந்த இதுவும் கட் ஆகிடுச்சு, அங்கேயும் கட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா டோருக்குள்ளே உள்ளே வருது. உள்ளே ஒரு அந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் வரும். அந்த சாக்கெட்டை உருவி பார்த்துருக்கேன். சாக்கெட் நல்லா தான் இருக்குது, அங்கேயும் ஒன்றும் டேமேஜ் கிடையாது. திரும்ப விட்டுறலாம். சாக்கெட்டு கம்ப்ளைண்ட் கிடையாது, சாக்கெட்டு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஃபியூஸ் தான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு சாவியை வந்து ஆன் பண்ணிக்கணும். சாவியை ஆன் பண்ணிவிட்டு நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஃபியூஸ் செக் பண்ணுறது. ஃபியூஸ் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைன் வருதான்னு பார்க்கணும். ஒயரிங் லைன் வருதான்னு பார்க்கணும். இப்போ சாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். சாவியில் சரியாச்சு. இப்போ ஃபியூஸ் பார்க்குறதுன்னு செக் பண்ணிக்கலாம். காரில் ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். லொக்கேஷன் இதுதான் ஃபியூஸோட லொக்கேஷன். கரெக்டாக டிரைவர் சீடு ரைட் சைடில் கீழே இருக்கும். இப்போ நம்ம இதில் தான் ஒவ்வொரு ஃபியூஸாக செக் பண்ண போகிறோம். ஃபியூஸ் போயிருந்தால் கூட உங்களுக்கு டோர் லாக் வேலை செய்யாது. உங்களுக்கு செக் பண்ணுறேன். கரெக்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் வந்து 2 பக்கெட் வைக்கணும். ஒரு ஃபியூஸில் 2 பக்கெட்டுமே வைக்கணும். இப்போ தான் ரெட் கலர் கரெக்டாக இருந்தால் ரெட் கலர் லைட் எரியும். இதில் பார்த்தீங்களா 2 சைடுமே இந்த ஃபியூஸ் ஓகே தான். நம்ம எல்லா ஃபியூஸுமே செக் பண்ணணும், ஏன்னா அந்த பேனல் கவர் நம்மள்ட்ட இல்லை. ஆனால் எல்லா ஃபியூஸும் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இதில் எல்லாம் லைட் எரியுது, இதில் லைட் எரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தா இதில் லைட் எரியுது, கீழே லைட் எரியுது, மேலே லைட் எரியல. அப்போ அந்த ஃபியூஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஃபியூஸ் வந்து போயிடுச்சு. ஃபியூஸை கழட்டி பார்த்துடலாம். இந்த ஃபியூஸை கையிலே கழட்டி ஈஸியாக வந்துடுச்சு. ஒரு ஃபியூஸ் வந்து ஃபுல்லர் போட்டு இழுத்தா தான் வரும். ஃபியூஸ் ஃபுல்லர் போட்டால் ஃபியூஸ் பார்த்தா நம்ம நினச்ச மாதிரியே அந்த ஃபியூஸ் போயிருக்கு. 15 ஆம்ஸ் ஃபியூஸ் போயிருக்கு. அதுக்கு பதிலாக வேறு ஃபியூஸ் போடணும். இப்போ கையில் வச்சுருப்பேன் 10 ஆம்ஸு. 10 ஆம்ஸ் எப்போ ரெட் கலரில் ஆகும் 10 ஆம்ஸு. இதில் கோடு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. இந்த ஃபியூஸை நம்ம சுருவிக்கலாம். அந்த ஃபியூஸை சுருவிட்டு அதை செக் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம ஒயரையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதை ஒன்று எடுத்து கொடுத்தோம்ல லைனு, அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். கீழே எரியுது, மேலேயும் எரியுது. அப்போ இந்த ஃபியூஸ் ஓகே, லைன் வருது நம்மளுக்கு, கண்டினியூஸ் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ சாவி எடுத்துக்கலாம். சாவி எடுத்து முன்னாடி டோரில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துங்க மாதிரிங்க. அது மாதிரி டோர் லாக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். டோரை லாக் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஆகுதுன்னு. டோரை கீ போட்டு பார்க்கலாம். இப்போ லாக் பண்ணுறேன். லாக் ஆகுது, ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. அந்த பேக் இப்போ எல்லா டோரும் லாக் ஆகுது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 டோரையும் பாருங்கள், ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். லாக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.